நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ இந்த கிரெடிட் கார்டில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, கிரெடிட் கார்டில் எப்படி லாஸ் ஆகாமல் யூஸ் பண்ணுறது, இதோட அட்வான்டேஜ்னா கிரெடிட் கார்டில் உள்ள அமௌண்ட்டை எப்படி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறது அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிட்டீங்க இல்லை அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் நண்பா. இந்த கிரெடிட் கார்டை வந்து நீங்கள் வாங்குறதுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாலரி அக்கௌண்ட்டாக இருக்கணும், அதாவது சாலரி வந்து வாங்குறவங்களா இருக்கணும். அப்படி இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கணும். நீங்கள் சாலரி வாங்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய சாலரி அக்கௌண்ட் வந்து செக் பண்ணுவாங்க, ஸ்டேட்மெண்ட் அண்ட் சிபில் ஸ்கோர் போன்றவை வந்து செக் பண்ணுவாங்க. அண்ட் பிஸ்னஸ்னால் நீங்கள் வந்து எவ்வளோ இன்கம் வந்து வருது அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அண்ட் சிபில் ஸ்கோர் பார்ப்பாங்க. இது வந்து நீங்கள் சாலரி வாங்குகிற அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் கார்டு வாங்க முடியுமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் வந்து அதர் பேங்க்கில் கூட கிரெடிட் கார்டு வாங்கிக்க முடியும். அதில் அக்கௌண்ட் இல்லைனாலும் கூட வாங்கிக்கலாம். இப்போ நம்மளுடைய டெபிட் கார்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெபிட் கார்டு அப்படிங்கிறது நமக்கு வரும். ஆனால் இந்த கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு அக்கௌண்ட் தேவையில்லை, ஜஸ்ட் நமக்கு கிரெடிட் கார்டு மட்டுமே நமக்கு வந்து கொடுப்பாங்க. சிபில் ஸ்கோரை வச்சு தான் நமக்கு இந்த கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது நமக்கு வரும். ஸோ இப்போ கிரெடிட் கார்டு வாங்கிட்டீங்க, பட் இதை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எலிஜிபிள் வந்து எவ்வளோ கொடுப்பாங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கார்டோட லிமிட் அப்படிங்கிறது இருக்குது. மினிமம் வந்து நமக்கு 25,000லேருந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 2 lakhs அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. நீங்கள் எவ்வளோ சாலரி வாங்கலோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த கார்டு லிமிட் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுப்பாங்க. 25,000 இல்லை 1 lakhs 2 lakhs அப்படின்ட்டு. இதை வந்து நீங்கள் இப்போ பேங்க்கில் வந்து நீங்கள் போட்ட பணத்தை ஸ்வைப் பண்ணுறீங்க. இந்த கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது அதில் வந்து இந்த லிமிட் வந்து கொடுத்துருப்பாங்க 25,000 1 lakhs அப்படின்ட்டு. அதுக்குள்ளே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் போன்றவை பண்ணிக்க முடியும். அதுக்கு மீறி வந்து பண்ண முடியுமானா பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த லிமிட்னா அந்த லிமிட்டுக்குள்ளே தான். இப்போ 25,000 கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னா ஒரு 28,000 அது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த 25,000க்குள்ளே தான் வாங்க முடியும். 28க்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியாது. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். உங்களுடைய கிரெடிட் கார்டை நீங்கள் வந்து ஒரு எமர்ஜென்சி மட்டும் யூஸ் பண்ணுங்க நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 50,000 ஒரு கார்டு கொடுத்துருக்காங்கன்னா நம்மக்கிட்ட எப்போதுமே ஒரு 50,000 இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் அந்த 50,000 வச்சுட்டு நம்மளால் இருக்க முடியாது தான், ஒத்துக்கிறேன். இருந்தாலும் ஒரு ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா நம்மள்ட்ட காசே இல்லைனாலும் ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம், அதை வாங்கணும்னு தோணுது. ஆனால் நம்மள்ட்ட காசு இல்லை, ஆனால் கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னா உடனே அதை வாங்கணும் அப்படின்னு தோணும். ஸோ இந்த மாதிரிலாம் திங்கிங் வரும். பட் இருந்தாலும் ஒரு லிமிட்டடாக இருந்தால் பெட்ரு அப்படின்னு சொல்லுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பில்லிங் சைக்கிள் டேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மந்த் இன்றைக்கி வந்து தேதி April 16th, ஓகேவா? இந்த April 16th வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நேற்று தான் வந்து பில்லு ஜென்ரேட் ஆகிருக்கும். இது எப்போனா போன மாதம் நீங்கள் என்னென்ன ஸ்வைப் பண்ணியிருக்கலாம் அதுக்கு வந்து இன்றைக்கி தான் அந்த பில்லுங்கிறது வந்திருக்கும். இந்த பில்லை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா மே வந்து 5th அன்றைக்கி நீங்கள் வந்து பே பண்ணால் போதும். பில் ஜென்ரேட் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 days கிட்டேயே உங்களுக்கு டைம் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் இந்த பில்லை வந்து பே பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து பில்லு ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு இது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து எப்போ பே பண்ணணும்னா மே மாதம் பே பண்ண தேவையில்லை. அது எப்போ பண்ணணும்னா ஜூன் மாதம் 5th அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பே பண்ணால் போதும். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45லேருந்து 50 days வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. இந்த 5,000 இல்லை 10,000 நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணுறீங்கன்னா அதை வந்து ஒரு 50 daysல வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தப்பு வந்து பண்ணிடுறாங்க. பில் ஜென்ரேட் ஆகிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு ஒரு பல்காக வாங்கிடுறாங்க. ஸோ அதை வந்து ஒரு 20 daysலேயே வந்து நம்ம எப்படி பே பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிடும். வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 40லேருந்து ஒரு 50 days வரைக்கும் உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்குது. ஸோ இந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ணிங்க. ஆனால் இந்த கிரெடிட் கார்டை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. பட் மிஸ்யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோதான், வேறு லெவலில் மாட்டிப்போம். கிரெடிட் கார்டோட அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த 45லேருந்து 50 days உள்ள பில்லிங் சைக்கிள், இதுதான் ஒரு பெரிய விஷயம். நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வாங்குகிறோம் இல்லை பெட்ரோல் போடுறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நம்ம கட்டுறதுக்கு 50 days டைம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு டெஃபினட்டாக ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு நம்மக்கிட்ட எப்போதுமே இருந்துச்சு அப்படின்னா நம்மகிட்ட வந்து அந்த 50,000 லிமிட்னா அந்த 50,000 அமௌண்ட் நம்மகிட்ட இருக்குன்னு அர்த்தம். அதை ஒரு எமர்ஜென்சி நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி மீன்ஸ் ஒரு மிட் நைட்டில் ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டை நம்ம ஒரு POS மிஷினில் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை வந்து ஸ்வைப் பண்ணிக்க முடியும். ஸோ 2 டைப்பு அட்வான்டேஜ். தேர்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மிஷினில் தான் ஸ்வைப் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஃபோன்பேலேருந்தே உங்களுடைய கிரெடிட் கார்டில் உள்ள அமௌண்ட்டை நீங்கள் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்வைப் பண்ணுறதோட உங்களுக்கு டாக்ஸ் அப்படிங்கிறது கம்மி தான். ரெண்டாவது நீங்கள் ஏடிஎம்மில் போயும் கூட அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது எடுத்துக்க முடியும். அதுக்குன்னு லிமிட் கொடுத்துருப்பாங்க. இப்போ 25,000 கார்டு அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10
10,000 அப்படிங்கிறது ஏடிஎம்ல எடுத்துக்க முடியும். பட் அதுக்கு சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு பயங்கரமாக வந்து போடுவாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து அந்த ஏடிஎம்ல எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சிம்பிளாக வந்து ஒரு மெத்தட் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோன்பேலே வந்து நமக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டுலேருந்து டேரெக்டாக வந்து அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்க முடியும். ஸோ அது ஒரு நல்ல ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி அப்படின்ட்டு இந்த வீடியோவில் இருக்குது. இந்த 3 டிப்ஸாலாம் நீங்கள் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃபோன்பே அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எப்படி கிரெடிட் கார்டு அமௌண்ட்டை பேங்க்கு மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் ஃபோன்பே அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் வரும். இதில் ஹோம் அண்டு ஷாப் ரெண்ட் அப்படின்ட்டு இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் எவ்வளோதுன்னு கேட்கும். அது என்ன அமௌண்ட்டோ அதை போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதோட ப்ராப்பர்ட்டி நேம், உங்கள் ஃப்ரெண்டு நேமே போட்டுங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் வந்து இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டுலேருந்து நம்ம அவங்க அக்கௌண்ட்டுக்கு மாற்ற போகிறோம். சரி, அதை வந்து போட்டுங்க. போட்டதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனர் நேம் என்ன போட்டுங்க. உங்கள் ஃப்ரெண்டோட நம்பர், மொபைல் நம்பரு, அப்படி இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் ஐஎஃப்சி கோடு இந்த மாதிரி கொடுத்து ஆட் பண்ணிக்க முடியும். இல்லைனா யூபிஐ ஐடி வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா பே யூஸிங் கிரெடிட் கார்டு அப்படின்னு கேட்கும். இதை கொடுத்துட்டிங்கன்னா அதில் போய்ட்டு நீங்கள் கிரெடிட் கார்டு டீட்டெயிலாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீடிங் கொடுத்துட்டிங்கன்னா போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கே மாற்ற முடியாது. ஏன்னா நம்ம ஒரு நம்பர் தான் யூஸ் பண்ணுவோம், ஒரு நம்பர் தான் எல்லா பேங்க் கொடுத்துருப்போம். ஸோ அதனால் வந்து நம்மளால் பண்ண முடியாது. அதனால் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்லேருந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும் கிரெடிட் கார்டு எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே நண்பா, மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.